குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ ராகவேந்தருடைய துணையோடு மிக சிறப்பாக ஒவ்வொரு பதிவும் நம்ம மாத பலன் சொல்லிகிட்டே வரோம். ஆகஸ்ட் மாதம், ஆங்கில மாதம் 2025 அற்புதமான மாதம். எல்லாருக்குமே நல்ல ஒரு சுபிக்ஷத்தையும் நல்ல ஆரோக்கிய சிந்தனையும் தரட்டும் என்று வாழ்த்தி வணங்கி, சுப முகூர்த்த மாதங்களில் சிறப்பான மாதம், அதுவும் வெள்ளிக்கிழமை ஆடி 16ஆம் தேதி துவங்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் அனைவருக்குமே ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக இருக்கு. 8/8/2025 ஆடி 23ஆம் தேதி வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிற விஷயத்த தமிழருடைய பண்பாட்டு கலாச்சாரத்தோட கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. துளசி செடி வளர்க்காதவங்க மண்ணோட இருக்கக்கூடிய தத்துவமாகவும், கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இந்த துளசி செடியை இந்த நாளில் வாங்கி நீங்கள் வளர்க்க செய்யுங்க. வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அர்ச்சனை அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மி பூஜைங்கிற விஷயத்த நீங்கள் ஃபோனில் கேட்டுக்கிறது நல்லது. இருப்பினும் நீங்கள் லக்ஷ்மி கடாஷ்டம் வேணும் அப்படிங்கிற லக்ஷ்மி அஷ்டோத்தரம் நாமாவளி 108 சொல்லி மல்லிகைப்பூ அல்லது துளசி இலையில் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். அதை விட சங்கடகர சதுர்த்தி 12/8 இந்த மாதத்தில் வருது. அதுவும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பல விஷயங்கள் சங்கடத்தையும் சகல பாக்கியத்தையும் தரக்கூடியவர் விநாயகர் தான். முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடியவருக்கு ஈவினிங் மாலை நேரம் வழிபாடு, ஆராதனை, அபிஷேகம் நடக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு உங்களுடைய சகல விஷயங்களும் தடைகளும் உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆவணி ஆவட்டம் இது சில குலத்தார்கள் தான் வழிபாடு எடுப்பாங்க. 9/8/2025 வரக்கூடிய இந்த ஆவினி ஆவட்டத்தில் நீங்கள் அவசியம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் எடுங்க. சிறப்பாக இருக்கும், சிறப்பான மாதமாக அமையும். வாழ்க வளமுடன். துலாம் ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயந்தான் நடக்கும். ஏன்னா எதையுமே ஒரு சாதிக்கக்கூடிய எண்ணம் உங்ககிட்ட நிறையா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் கலந்து உரையாடணும், நம்ம விஷயத்தை அடுத்தவங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனசு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு தான். அப்போ உங்களுடைய எண்ணங்கள், விரிவான சிந்தனைகள் எல்லாமே 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஒரு வேகத்தை உங்கள் ராசிநாதனை நோக்கி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். குடும்பத்தோட குதூகலமான விஷயங்கள், நிறைய சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளாக போயிட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குதுங்க. முயற்சிகள் எது வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி வக்ரம் இருக்கக்கூடிய காலமும் இந்த சுபமான மாதமாக இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண. அப்போ தொழில் சார்ந்து, ஒரு பொருளாதாரம் சார்ந்து, இந்த எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ் போடுறேன் அப்படிங்கிறது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி. இப்போ ஒரு ஐடி துறையிலே இருக்கீங்கன்னா நீங்கள் அடுத்த ஒரு நாட்டுக்கு போகிறதோ அல்லது அடுத்த ஊருக்கு போகிறதோ, இப்போ பெங்களூர் போகலாம், நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் மேடம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதற்கான முயற்சி எடுங்க. நல்லா இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு குழந்தைகளுக்கு மட்டும்தான் சில அலைச்சல்கள், சில ஒரு மன உளைச்சல்கள் வரும். படிக்கிறதுல ஒரு தடுமாற்றங்கள். ஏன்னா அந்த ஆடி மாதம்லாம் நிறைய விசேஷம் அது இதுன்னு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டிகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ இந்த மாதம் உட்காந்து படி அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும். குழந்தைங்கள கொஞ்சம் நீங்கள் கூட இருந்து படிக்க வைக்கணும். உங்களுடைய ராசிநாதன் நல்லா இருக்கிற சமயத்தில், ஏன்னா சுக்கிரன் குருவோட இருந்து உங்களோட இடத்தையே பார்க்குறார் குரு. அப்போ சுக்கிரனோட இணைஞ்சு இருக்கிறார். பெண்களால் ஆதாயம், அதே போல் திருமணம் ஆகாதவங்க தயவு செய்து இந்த மாதம் நல்ல முயற்சி எடுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். பொருத்தங்கள் பார்த்து நீங்கள் எடுக்கக்கூடிய பேர் அமையும். நல்ல விசாக நட்சத்திரத்துக்கு நான் சொல்லுவேன், எப்பயும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுறது நல்லது. இந்த குருவுடைய நட்சத்திரமே சரியாகவே வராதுங்க. எது லவ், அந்த லவ்ங்கிற விஷயத்தில் ஒரு பிரேக்கை கொடுக்கும். ஏன்னா குரு பகவானுடைய நட்சத்திரமே உடைபட்ட நட்சத்திரம். இந்த செவ்வாய் நட்சத்திரம் இருக்கு இல்லைங்க, சித்திரை, அதுவும் உங்ககிட்ட இருக்கும். அதே போல் மிதுனத்துலலாம் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், பிரேக் ஆனாலும் இன்னொரு லவ் கூட அவங்களுக்கு செட் ஆயிரும் அப்படிம்போம். அப்போ நம்மளுடைய மன ஓட்டங்கள், எண்ணங்கள் எல்லாமே டிசைன் பண்ணது எல்லாமே நட்சத்திரத்தை சார்ந்து நம்மளுடைய தசாபுத்தி நம்மளை வழிநடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். அப்போ கோச்சார கிரகங்களுடைய அமைப்பில் இந்த காலசர்ப தோஷத்தில் இருந்து கொஞ்சம் இந்த மாதம் நீங்கள் வெளியே வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஏன் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நல்லா எடுத்திருந்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரம் இதில் பிரவேசிச்சுட்டு இருக்கு. அப்போ துளாராசிக்காரங்க 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு
எங்கே இருக்குதுங்க? கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நீங்கள் நல்லா எடுத்திருந்தீங்க இந்த மாதம் சட்டுன்னு உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்வுகள் எல்லாமே ஆரம்பமாகிறதுக்கும் சரி, நீங்கள் நடத்துறதுக்கும் சரி சிறப்பாக இருக்கும். நல்ல மங்கள காரியங்கள் வரும். நிறைய அமௌண்ட் வரக்கூடிய காலகட்டங்கள். குரு சுக்கிரனோட இணைஞ்சு பார்க்கறனால புதிய வரவு, புதிய தனவரவு, கணவன் மனைவி ஒற்றுமை, மனைவிக்காக நிறைய பட்டு சேலையோ அல்லது நகையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு நல்ல செலவாக தான் இருக்கும். பயப்பட வேண்டாம். சேமிச்ச வச்ச காசு சின்னதாக கரைஞ்சாலும் பரவாயில்ல, அதுவும் ஒரு சேமிப்பு தான். எப்பயுமே பூமி மேலேயோ ஒரு நகை மேலேயோ நம்ம பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது நல்ல ஒரு டபுள் மடங்கு தான் வருங்க. எப்பயும் இப்போ பாருங்கள், நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா 70-80,000 தாண்டி போயிட்டுருக்கு ஒரு பவுனு. அப்போ நான் 1 லட்சத்தை கூட தாண்டும். ஏன்னா உபயத்தில் இருக்கக்கூடிய குரு எப்பெல்லாம் கெட்டு போகிறாரோ, குரு எப்போ நல்ல இடத்துல இல்லையோ, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா குருவுடைய விஷயம் உயர்ந்து வரும். ஏன் அப்படின்னு கேட்டால், அப்போ நீச்சத்தில் இருந்தால் அவங்ககிட்ட தான் பாருங்களேன் நிறைய 100 பவுன் 150 பவுன் இருக்கும். நம்ம நினச்சிட்ருப்போம் குரு நீச்சமாக இருக்கே, இவங்களுக்கு தனமே வராது, பணமே வராது. இதுதான் ஜோதிடம் தப்பாக கற்றுக்க கூடாது. லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். குரு நீச்சமாக இருந்தாலும் மகரத்தில் நீச்சம். அப்போ ஒவ்வொரு பாவகத்துக்கும் அது ஒரு பலாபலனை தரும். உங்கள் ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி. இந்த மாதிரி சூட்சுமம் தெரியாமல் நம்ம எடுத்தோன்னு அப்படியே மேலோட்டமாக ஜோதிடம் ஜாதகம் சொல்லி பழகக்கூடாது. இதை நம்மகிட்டயே சொல்லுவாங்க, அந்த ஜாதகர் சொல்லிட்டாருங்க அப்படின்னு. இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தசா புத்தி தான் நமக்கு நிறைய பணத்தையோ இந்த நகையவோ பேங்கில் வைக்கிறதுக்கோ அடமானம் வைக்கிறதுக்கோ பிரச்சனையை கொடுத்துருக்கு. அப்படியேவா இருக்கும். காலங்கள் மாறும். அந்த காலங்கள் மாற்றுறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. கடவுள்னு பார்த்தீங்கன்னா கால பைரவர் உங்களுக்கு காலத்தை மாற்றக்கூடிய அமைப்பை தருவார். உடனடியாக சட்டுன்னு கொடுக்கக்கூடியவர். அதை விட்ட குலதெய்வம் தாங்க. குலதெய்வ வழிபாடு எடுக்காம நீங்கள் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கைகூடவே கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகள் அப்படிங்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு விஷயம், நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பாக்கியநாதன் நல்ல விஷயத்தில் இருக்கனால நல்ல காரியங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பில் துலாம் ராசி நேயர்களே அற்புதமான காலம் அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சி, புதிய வருமானம், புதிய ஒரு தொழில் தொடங்குறது எல்லாமே தொடங்குங்க. தாராளமாக பயப்படவே வேண்டாம். நீங்கள் பயப்படணுங்கிற அவசியத்தில் கிரகங்களே இல்லை. அதற்கான நீங்கள் எஃபெக்ட் போடுங்க. கண்டிப்பாக அதுக்கான வருமானம் உண்டு. உங்களுடைய காலகட்டங்கள் நல்லா இருக்கா, சூழ்நிலை நல்லா இருக்கா, நமக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கடன் வாங்கி ஒரு இஎம்ஐ லோன் வாங்கி கட்டுற அளவுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தோம்னா காலம் ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருக்கணும். துணிஞ்சு நம்ம இறங்கும் பொழுது நமக்கு இந்த வாழ்க்கை துணை நல்லா தான் இருக்கும். இவங்களை கைப்பிடிச்சா நல்லா இருக்கும். ஒரு ஜோசியருக்கு 2 ஜோசியர் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம நம்பிக்கையோட ஏற்றுக்கக்கூடிய வாழ்க்கை கண்டிப்பாக சீராக இருக்கும். அதே போல் தான் தொழிலும். நம்ம இறங்கக்கூடிய பிஸ்னஸ் நமக்கு கை கொடுக்குமா, அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஈடுபாடோடு செய்யக்கூடிய அனைத்தும் நமக்கு நிறைவேறும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லுவேன், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கிறத விட அந்த விஷயத்தை நீங்கள் நல்லா டிசைன் பண்ணுங்கள். அந்த எண்ண ஓட்டத்தில் கொண்டு பதிவு வைங்க. அந்த பதிவு வைக்க வேணும். நான் ஒரு கோடீஸ்வரனாக ஆகணும், நான் இழந்ததை மீட்கணும், நான் ஒரு இந்த அரசியல் ஒரு பதவியில் உட்காரணும். என்ன நீங்கள் உயர்ந்த ஒரு எண்ணத்தை வைக்கிறீங்களோ அதை லட்சியங்கிறத விட அதை வைக்க நீங்கள் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வாங்கி அப்படியே உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு சில தசாபுத்தி நேரத்தில் டக்குன்னு உயர்வை கொடுத்துரும். அதுக்கு பேர் லக்கி கிடையாதுங்க, உங்களுடைய எண்ணங்கள் தான். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்ல செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். சனி பகவான் உச்சம் பெற்ற இடமே துலாம் தான். அப்போ உங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதம் தீரும். தொழிலில் நல்ல விருத்தி உண்டு, நல்ல ஒரு அமோகமான பணவரவு உண்டு. இத்தனையும் இருந்தாலும் நம்ம வழிபாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், கேட்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. துளாராசிக்காரங்க எல்லாருமே இந்த மாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்து, நல்லா கேட்டுக்குங்க, எந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்து அந்த கோயிலில் 48 நாள் மண்டல பூஜைன்னு வைப்பாங்க. ஒவ்வொரு நாட்கள்லையும் வைப்பாங்க. அந்த நாட்களில் வரக்கூடிய உங்களுடைய நட்சத்திரம் மாட்டும், சுவாதியோ சித்திரையோ விசாகம் மாட்டக்கூடிய அந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் ஒரு கட்டளை கொடுத்துருங்க. சிறப்பாக இருக்கும். இனி வரும் காலகட்டங்கள் எல்லாமே
அமோகமாக ஒரு அற்புதமான மாதமாக பயணிக்கக்கூடிய அமைப்பை இறைவன் தருவார். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.